Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.7ல வந்து 5th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் வந்து டிவைட் பண்ணுறப்ப குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டரோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x³ + x² - 7x - 3ஐ x - 3ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து உள்ள எழுதிடுறேன். அடுத்து x - 3ஐ = 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். = 0ன்னு கன்சிடர் பண்ணுறப்ப இந்த -3 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +3 ஆகும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. அந்த 3ஐ நான் வெளில எழுதிக்கிறேன். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் x³ கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா 1, x² கோஎஃபிஷியன்ட் 1, அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -3 வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எப்போவுமே 0வோட தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா 1 + 0 1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 1ஓட இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணனா 1 × 3 வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து 1 + 3ஓட வேல்யூ 4, அடுத்து 4 × 3 வந்து 12. அடுத்து 12 7 வந்து நான் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 வந்து கிடைக்கும். அடுத்து 5 × 3 வந்து 15. அடுத்து 15ஓட 3ஐ மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 வந்து கிடச்சிருக்கு. மன்னிக்கவும், ஒரு சின்ன மிஸ்டேக். 15லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணோம்னா 12 வரும். நான் தெரியாமல் 2ன்னுட்டு சொல்லிட்டேன். அப்படி பார்த்தோம்னா இங்கே ஸ்டார்டிங் பவர் வந்து என்ன இருக்குன்னா x³ வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க குவாஷியன்ட்டோட பவர் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா x² வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து எக்ஸோட டேர்ம் கிடச்சிருக்கும். அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்கக்கூடியதை வந்து நான் குவாஷியன்ட்டுன்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அது எழுதணும் தேவையில்லை. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து +4 + 5. அப்படின்னா குவாஷியன்ட் வந்து எனக்கு x² + 4x + 5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 12 தான் வந்து ரிமைண்டர். கடைசியில் கிடச்சிருக்கிறது தான் வந்து ரிமைண்டராக கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா 12 தான் எனக்கு இங்கே ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் x³ + 2x² - x - 4ஐ x + 2ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு x + 2ஐ = 0ன்னுட்டு கன்சிடர் பண்ணாங்க. இந்த +2 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகும். அப்படின்னா -2 ஆயிரும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு -2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -2 வந்து வெளில எழுதிக்கிறேன். அடுத்தது இதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உள்ளே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு x³ கோஎஃபிஷியன்ட் வந்து 1, x² கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -4. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் 0வோட தான் ஆட் பண்ணோம். அப்போ நம்ம 1 + 0 வந்து 1. அடுத்து 1 × -2 எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா -2 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 2 - 2ஓட வேல்யூ 0. அடுத்து 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்படின்னா 0வோட -2 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 0 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா -1 + 0 -1 கிடச்சிருக்கும். அடுத்தது இங்கே -× +ன்னு கிடச்சிருக்கும். 1 × 2 வந்து 2. அப்படின்னா 2 - 4ஓட வேல்யூ -2. அப்படின்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து என்னென்னா லாஸ்ட் டேர்ம் தான் வந்து ரிமைண்டர். அப்படின்னா எனக்கு x² -2 தான் எனக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. அடுத்து குவாஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். குவாஷியன்ட்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்டிங் பவர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா x³ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா குவாஷியன்ட்டோட ஸ்டார்டிங் எதில் இருக்கும்னா x² வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து ஒரு x டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1 எழுதணும் தேவையில்லை. அடுத்தது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் +0. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா -1. அப்படி பார்த்தோம்னா இதை கன்சிடர் பண்ண 0x. அப்படின்னா எனக்கு குவாஷியன்ட் என்ன கிடச்சிருக்குன்னா x² -1ன்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x³ அடுத்து -2x² + 7x - 5ஐ x + 3ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த x + 3ஐ = 0ன்னு கன்சிடர் பண்ணனா இந்த +3 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -3 கிடச்சிருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -3 கிடச்சிருக்கு. இப்போ இதை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். இப்போ இதில் லார்ஜஸ்ட் டேர்மாக இருக்கக்கூடிய 3x³ - 2x² + 7x - 5ஓட கோஎஃபிஷியன்ஸை உள்ளே எழுதிக்கிறேன். 3 -2 7 அடுத்தது -5. இப்போ -3 தான் எக்ஸோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வெளில எழுதிக்கிறேன். அடுத்து எப்போவுமே ஸ்டார்டிங்கில் 0வோட தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா 3 + 0 வந்து 3. அடுத்து 3 × 3ஓட வேல்யூ 9, மைனஸ் இருக்குன்னா -9. அடுத்து 9 + 2ஓட வேல்யூ 11. என்ன 11 கிடச்சிருக்குன்னா -11 வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 11 × 3 வந்து 33.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து 33 + 7ஓட வேல்யூ வந்து 40. அடுத்து 40 × 3யோட வேல்யூ 120 வந்து கிடச்சிருக்கும். இங்கே மைனஸ் இருக்குன்னா -120. அப்படின்னா -120யும் -5யும் ஆட் பண்ணோம்னா -125 எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் எனக்கு ரிமைண்டர் -125. அதாவது லாஸ்ட் டேர்ம் தான் ரிமைண்டராக கிடச்சிருக்கும். அடுத்தது இங்கே எனக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது x³ வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு இங்கே எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா குவாஷியன்ட் வந்து x² வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்து ஒரு எக்ஸ் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். அடுத்தது தான் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கிடச்சிருக்கும். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -11. அடுத்து இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 40. அடுத்தது நம்மளுக்கு 4th சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x⁴ - 2x² + 6x + 5 எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 4x + 1 யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 4x + 1 = 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த +1 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -1 ஆகும். அடுத்தது இங்கே 4 எக்ஸும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படின்னா அதை அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -1/4 கிடச்சிருக்கு. அதை நான் வெளில எழுதிக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா 8x⁴ ஃபஸ்ட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உள்ளே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 8x⁴ஓட கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தோம்னா 8. அடுத்து x³ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கொடுக்கல, அதனால நான் 0ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து x² கோஎஃபிஷியன்ட் -2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 5. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எதோட ஆட் பண்ணிக்கிறேன்னா 0வோட ஆட் பண்ணிக்கிறேன். 0வோட ஆட் பண்ணேன்னா 8 + 0 வந்து 8ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 8ஐ வந்து -1/4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 8 × -1/4. அப்படின்னா இது 4 1 சார், இது 4 2 சார். அப்படின்னா எனக்கு -1 × 2 என்ன கிடச்சிருக்கும்னா -2 வந்து கிடச்சிருக்கா. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்படின்னா 0 - 2ஓட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த -2ஐ -1/4ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா -2 × -1/4. அப்படின்னா இது 2 1 சார், இது 2 2 சார். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் /2. அப்படின்னா 1/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -2 அடுத்து 1/2ஐ ஆட் பண்ணணும். நான் 1/2 -2. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 2 2s are 4. அப்படின்னா 1 - 4/2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 1 - 4ஓட வேல்யூ -3/2. அப்படின்னா இங்கே -3/2 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -3/2வையும் -1/4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். நான் -3/4 2 × -1/4. அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 வந்து கிடச்சிருக்கும். 3 × 1 3. அடுத்து 2 × 4 வந்து 8. அப்படின்னா எனக்கு இங்கே 3/8 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 3/8ஐ வந்து 6ஓட வந்து ஆட் பண்ணுறேன். அப்படின்னா 3/8 + 6 ஆட் பண்ணேன்னா 6 8s ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்படின்னா 6 8s are 48. அப்படின்னா 3 + 48/8. அப்படின்னா ஆட் பண்ணேன்னா 51/8 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த 51/8ஐ -1/4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா 51/8 × -1/4. அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -51/8 4s are 32. அப்படின்னா எனக்கு இங்கே -51/32 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 5ஓட 51/32ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 - 51/32. அப்படின்னா 32 × 5ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 160 - 51/32. அப்படின்னா 160 வந்து நான் 51ஓட மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 109/32 வந்து கிடச்சிருக்கும். இதான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் கிடையாது. ஏன் எப்போவுமே இங்கே கிடச்சிருக்க ரிமைண்டர் இங்கே கிடச்சிருக்கிறதுல வந்து பவரை ஒன்று மைனஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குவாஷியன்ட் ரிமைண்டர் எழுதிடுவோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து வெளில நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கும்னா ஒரு நம்பராக தான் கிடச்சிருக்கும், ஒரு ஃப்ராக்ஷனாக வந்து கிடச்சிருக்காது. ஆனால் இங்கே ஃப்ராக்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கிறப்ப வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் பவரை மைனஸ் பண்ணி எழுதிடுறேன். இங்கே x⁴ ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா நான் இங்கே x³ அடுத்தது ஒரு x² டேர்ம், அடுத்து ஒரு x டேர்ம், அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே x³ கோஎஃபிஷியன்ட் வந்து என்னென்னா 8,
எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2, அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3/2, அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அது 51/8. அடுத்தது எனக்கு கிடச்சிருக்க ரிமைண்டரை வந்து நான் எழுதிக்கிறேன் +109/32. அடுத்தது நம்ம வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிருந்தோம் -1/4. அதை எப்போ கண்டுபிடிச்சிருந்தோம்னா எக்ஸோட வேல்யூவாக கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ x is equal to -1/4 கண்டுபிடிச்சிருந்தோமா. இப்போ இதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா x is equal to x plus 1/4 equal to 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் x plus 1/4. இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 4 × x வந்து 4x + 1/4ன்னுட்டு எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இன்ட்டு இந்த எல்லா டேர்ம்லேருந்தும் ஒரு 4 வந்து நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்தேன்னா 4 டேபிளில் 8 வந்து எத்தனாவது டைம் வந்து கிடைக்கும்னா 2 டைம்ஸில் வந்து கிடைக்கும். அப்படின்னா 2x³ மைனஸ் ஒரு 4 வந்து நான் காமனாக எடுத்திருக்கேன். ஒரு 4 வந்து காமனாக எடுக்கிறேன்றப்ப எனக்கு ஒரு 2 தான் இருக்குது இங்கே. எனக்கு 4 வேணும். அதனால் ஒரு 2x² டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா -2x² / 2. அப்படின்னா இந்த 2 வந்து நான் வெளில எடுத்ததுக்கப்புறம் மீதி ஒரு 2 வேணும். அந்த 2 தான் நான் இங்கே கீழே டினாமினேட்டரில் எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 4 காமனாக எடுக்கணும். ஆனால் எனக்கு இங்கே 4 நியூமரேட்டரில் இல்லவே இல்லை. அதனால் ஒரு 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது. அப்படின்னா 4 × 2 வந்து 8. அடுத்தது இங்கே எனக்கு 51 இருக்குது. ஆனால் 4 காமனாக எடுக்கணும். 4 இங்கே என்னால் காமனாக எடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு 4ஆல் நான் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணணுங்கிறப்ப இங்கே ஏற்கனவே 8 வந்து இருக்குது. 8 × 4 வந்து 32. நான் 51/32 + 109/32 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த 4ம் கேன்சல். மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். 4x + 1 அடுத்து 2x³ -x² / 2 -3/8 × x + 51/32 + 109/32. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா இதிலேருந்து குவாஷியன்ட்டும் ரிமைண்டரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் எனக்கு கொஷினில் எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண சொன்னாங்கன்னா 4x + 1 யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ண சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணி நான் டிவைட் பண்ணேன்னா 4x + 1 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மீதி இருக்கிற இதிலேருந்து நான் குவாஷியன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கிறேன். குவாஷியன்ட் வந்து என்னென்னா 2x³ -x² / 2 -3/8 × x + 51/32. இதுதான் குவாஷியன்ட். அடுத்து ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும்னா 109/32. இதான் ரிமைண்டராக எனக்கு கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.